ஹாய்க்கல் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக நேற்றைக்கு ஒரு நியூ அனிமியை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா டாம் ரைடர் கிங் என்கிற அனிமி தான். ஸோ இந்த அனிமியை இந்த வருஷம் ஜூலை முதல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமிக்கான ஒரு சின்ன ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு இதை பற்றி சொல்றேன்னா, இந்த அனிமியோட போஸ்டரை பார்க்கவே நம்ம சோலோ லெவலிங் அனிமியோட போஸ்டர் பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே இந்த ட்ரெய்லருமே செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அப்படியே நம்ம சோலோ லெவலிங் அனிமியை காப்பி பண்ணி வச்சுக்காங்க. அட வெக்கம் கட்டவங்களா, இதுக்கு ஒரு 4 பேர் வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சோலோ லெவலிங் 2.0 மற்றும் மினி பட்ஜெட் சோலோ லெவலிங் என்னமே கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. என்னையா எக்ஸாக்ட்டா அப்படியே பண்ணிருக்கிற? ஸோ இது மட்டும் இல்லாம இந்த அனிமையுமே ஒரு கொரியன் வெப்டூன் அனிமி அடாப்ஷன் தான். என்னதான் சோலோ லெவலிங்கோட ஞாபகம் வந்தாலுமே இந்த அனிமோட அனிமேஷனுமே ரொம்ப கூலாவே இருக்குது. ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3 மாதிரி இல்ல, இதுல கொஞ்சம் மெனக்கட்டு அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு அளவு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ இது யாரு அனிமேஷன் பண்ணினான்னு பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ஈக்ங்கிற அனிமேஷன் ஸ்டுடியோ தான் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த அனிமோட பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அதையுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாராட்டுறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இது வந்து சொல்லலாம் நீங்க அப்படியே காப்பி பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா நாமளுமே ஒண்ணுமே சொல்லலாது. ஏன்னா நிறைய அனிமி வந்து ஒரே மாதிரி தான், 7 ராகம் தான் 7 தாளம் தான் எனக்கு பக்க ஒரே மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுலயுமே முக்கியமா சோலோ லெவலிங்ல பார்த்து நம்ம ஹீரோ நம்ம சங்ஜின் புக் கேரக்டரை அப்படியே இதுலயுமே பார்க்க முடியும். நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டியா? கதையை மட்டும் காப்பி பண்ணா பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறைய அனிமிக்கு அப்படித்தான் பண்றாங்க. ஆனா இதுல அப்படியே கேரக்டரையுமே காப்பி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. ஸோ ஒரு சில பேர் நம்ம சோலோ லெவலிங் அனிமோட கேரக்டர் டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி இந்த அனிமிலையுமே கொண்டு வந்திருக்காங்க சொல்றாங்க. ஸோ அதை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சோலோ லெவலிங் அனிமிக்குமே மிகப்பெரிய ஒரு ரீச்சுமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்க ஸோ அதை வச்சு இந்த அனிமிக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம்னுமே பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த அனிமியோட முதலாவது எபிசோடோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் இந்த அனிமி எப்படி இருக்க போதுமே தெரியும். ஸோ அதனால இந்த வருஷம் ஜூலை மந்த்ல இந்த அனிமியை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா முடிவு பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படிதான் அப்படின்னு. அப்புறம் என்ன? ஸோ இது மட்டும் இல்லாம இந்த அனிமோட மான்பாவே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல என்ன வித்தியாசம் என்னன்னா, இதுல கொஞ்சம் ஃபண்டை கொஞ்சம் கூட கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சோலோ லெவலிங் அனிமில சில டஞ்சன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஒரு டஞ்சன்ல நம்ம ஹீரோமே மாட்டி கடைசியா தனக்கு ஒரு வாய்ப்புமே கேட்டிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இதுலயுமே டஞ்சனுக்கு பதிலாக டாம், அதாவது ஏன்ஷியன்ட் கல்லறை எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கதான் இந்த ரெலிக்ங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பவருமே இருக்குது. ஸோ இதுல முக்கியமா ஒவ்வொரு ரெலிக்குமே சின்ன பேக் ஸ்டோரி ஒன்றுமே இருக்கு. ஸோ அதுல ஒரு சில ஸ்டோரி எல்லாமே நமக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது ஒரு ஃபேமஸ் ஏன்ஷியன்ட் ஸ்டோரி தான். ஸோ இந்த ரெலிக்கை வந்து பணத்துக்காகவும் பவருக்காகவே நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி இந்த டாம் ரைடர் என்றவங்களுமே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோமே ஒருத்தரா இருக்கிறாரு. நம்ம ஹீரோ மறுபடியும் உயிரோட வரக்கூடாது இந்த கல்லறைக்குமே அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நம்ம ஹீரோ பாதி உடம்போட தன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பாரு. இதுல நம்ம சோலோ லெவலிங் அனிமி மாதிரி இங்கேயுமே நம்ம ஹீரோ கடைசியா தனக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணுமே கேட்கிறாரு. அப்படி கேட்டு நம்ம ஹீரோக்குமே ஒரு சான்ஸ் ஒண்ணுமே கிடைக்குது. ஸோ இது யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இந்த ரெலி பேசுறது எல்லாமே கேட்கும். ஸோ அதை வச்சுதான் நம்ம ஹீரோமே இங்க கடைசியா ஒரு வாய்ப்பு ஒண்ணுமே கேட்டிருப்பாரு. ஸோ அப்படி கேட்க நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பறவை ஒன்று வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ 15 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டுக்கு வந்திருப்பாரு. அதாவது இப்போ நம்ம ஹீரோக்கு 23 வயசு. கடைசியா சான்ஸ் கேட்க இவருக்கு வயசு 38. ஸோ அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பாஸ்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ இப்போதான் டாம் எல்லாமே ஓப்பன் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிற டைம். முன்ன இருந்ததை விட இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ இதோட நம்ம ஹீரோக்குமே இந்த 15 வருஷத்துல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி இந்த ரெலிக் எல்லாமே இவர் கண்ட்ரோல் பண்றாரு என்றத ஒரு ஃபன் ஆக்ஷன் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் தான் நான் இந்த மான்வாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்க்கல. ஸோ அனிமையா பார்க்கணும் மட்டும் வெயிட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அனிமையா எப்படி இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நம்ம சோலோ லெவலிங் அனிமி மாதிரி தான் இதுவுமே இருக்குண்டு. இந்த சோலோ லெவலிங்ல வர பவர் சிஸ்டம் மாதிரி இதுலயுமே நம்ம ஹீரோ கண் முன்னாடி ஒரு பவர் சிஸ்டம் ஒன்றுமே வேற, ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ இதுவுமே காப்பி என்னமே சொல்லலாது. ஏன்னா இதே பவர் சிஸ்டம் வந்து நிறைய எஸ்கே டைப் அனிமிலையுமே நம்மளுமே பார்த்திருப்போம். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லா அனிமிலையுமே சேமா தான் இருக்கு நண்பா. ஒரு வீக்கான ஹீரோ எப்படி பவர்ஃபுல்லா மாறானுங்கிறத ஒரு அனிமில ஒவ்வொரு விதமா கொண்டு போவாங்க. ஸோ நீங்களுமே இந்த டாம் ரைடர் கிங் அனிமியோட ட்ரெய்லரை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வருஷம் ஜூலை இந்த அனிமியை பாப்போம் எப்படி இருக்கு. சோ நிறைய பேர் நக்கலா இந்த 2026 ஆண்டோட அனிமி ஆஃப் தி இயர் அவார்ட் இந்த அனிமிக்கு தான் ரெண்டுமே சொல்றாங்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.